தேனி நாடார் சரஸ்வதி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 14வது ஆண்டு விழா நடைபெற்றது. தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறையின் தலைவர் ராஜமோகன் அவர்கள் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார். இவ்விழாவில் திரைப்பட நடிகையும் செய்தி வாசிப்பாளருமான அனிதா சம்பத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியின் ஆண்டு மலரை வெளியிட்டார். மாணவிகள் தங்களுடைய கல்லூரி படிப்பினை முடித்தவுடன் பணிகளுக்கு சென்று தங்களுடைய குடும்ப நிதி நிலையை தன்னிறைவு பெற செய்ய வேண்டும் என்றும், சமுதாயத்தில் பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த துணை புரிய வேண்டும் என்றும், கல்லூரியில் படிக்கும் பொழுது மாணவ மாணவிகள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அனுபவங்களின் மூலம் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் விண்வெளி வீராங்கனை மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியாளர் செல்வி உதயகீர்த்தியா அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு பொறியியல் மாணவர்கள் தங்களது துறைகளில் தனித்துவம் பெற வேண்டும் என்றும், கிராமப்புற மாணவர்கள் கல்லூரியில் கிடைக்கும் வேலை வாய்ப்பினையே சரியாக பயன்படுத்தி சர்வதேச நிறுவனங்களில் பணிபுரிய வேண்டும் என்றும், சமூக வலைதளங்களை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் தங்கள் துறை சார்ந்த அறிவினை பெற்று வெளிநாடுகளில் பணிபுரியும் வாய்ப்பினை பெற முடியும் என்றும் சிறப்புரையாற்றினார். டாக்டர் சி மதனை சுந்தரம் அவர்கள், செக்ரட்டரி மிஸ்டர் ஏஎஸ்ஆர் மகேஸ்வரன் அவர்கள், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஒரு பையனை ஒரு பொண்ணோ பையனோ பெற்று ஒரு 14 வருஷம் வளர்க்குறதுங்க. அப்படி இருக்கும்போது 14 வருஷமா இவ்வளோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மேய்ச்சிக்கிட்டு அவங்க இத்தனை வருஷமா எவ்வளோ பெரிய மேனேஜ் பண்றாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்.